வணக்கம் அவர்களே. இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல். அண்மை காலமாக மக்கள் மத்தியிலே தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற அரசியல் சந்திப்புகள், மக்கள் மத்தியிலே அவருடைய இருப்பு தொடர்பாக எழுப்பப்பட்ட சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு காணும் வகையில் அமைந்திருப்பதோடு, மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த தொடக்கி இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் வழிகாட்டியாக தேசத்தின் முதல்வி துவாரகா பிரபாகரன் பரிணமித்து வருகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரில் மக்களுடனான ஒரு சந்திப்பு ஒன்றை தேசத்தின் முதல்வி நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்து, ஜூரிச், பெர்ன், பாசல், மற்றது பிரான்ஸ், பொண்டி போன்ற இடங்களில் மக்கள் மத்தியில் சந்திப்புகளை நடத்திய தேசத்தின் முதல்வி இப்போ ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரில் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இதுபோல தொடர்ந்தும் பல இடங்களில் வேறு நாடுகளில் சந்திப்புகள் நடைபெற இருக்குது. இதில் என்ன விடயம் என்று சொன்னால், இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற இந்த நம்பிக்கை தேசத்தின் முதல்வியின் இருப்பை மறுத்தவர்களுக்கும், அதாவது இனி தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் வழிகாட்டல் இல்லை, இனி தாங்கள்தான் அதை செய்ய போகிறோம், செய்து தமிழ் மக்களுடைய இந்த தன்னாட்சி உரிமைக்கான போராட்டத்தை ஒரு தவறான செயல்முறைக்குள்ளே கொண்டு போகலாம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினதும் சில வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்களினதும் நிகழ்ச்சி திட்டத்தின்படி இயங்கி வந்த பல பேருக்கு ஒரு பேரிடியாக வந்திருக்குது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இதை எப்படி நீங்கள் நாடி பிடிச்சு கண்டுபிடிக்கிறீங்களே நீங்கள் என்னிட்ட கேட்டால், ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களை சொல்லலாம். யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி. ஸ்ரீலங்கா இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருக்கிற, அதுவும் இறுதி யுத்தத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ ஸ்ரீலங்கா படைகளினுடைய ஸ்ரீலங்கா அரசினுடைய பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பல இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த மைத்ரிபால ஸ்ரீசேனாவை கூப்பிட்டு உபசரித்த, சரிதானே, அவரை கூப்பிட்டு ஒரு உபசரிப்பு வழங்கிய அந்த ஐபிசி, அந்த ஐபிசியினுடைய பிரித்தானியாவுக்கான பணிப்பாளர் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நிராஜ் டேவிட் தடம் என்ற பேரில் இப்போ ஒரு யூடியூப் சேனலோட நடத்தி கொண்டிருக்கிறதாக தெரியுது. அதில் உண்மையின் தரிசனம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் இப்போ செய்கிறார். பழைய முந்தைய ஐபிசியில் இப்போ திடீர்னு என்னது கோதில தடம் என்றதில் வருது. சரி, அதுக்கான காரணத்தை அவர் வெளியில் சொல்லட்டும். அப்போ தடம் என்றதில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் காலமாக சீமானுக்கு ஆதரவாக, அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சரணடைந்து சக போராளிகளை காட்டி கொடுத்து அதற்கான சன்மானமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இன்றைக்கு சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் சிலரை கூப்பிட்டு அவர் சில நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார் ராஜ் டேவிட். சரி, ஏதோ சீமானுக்காக ஏதோ ஒரு பின்னணியில் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேசத்தின் முதல்வியின் இருப்பை பற்றி திரும்பவும் ராஜ் டேவிட் கிளறார். சரி, பாவம் அந்த மனுஷன் வேறு என்ன தொழில்தான் செய்ய முடியும், கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு இப்படியான இதில் தான் அவர் செய்யலாம். சரி, அவர் அதை செய்யட்டும். ஆனால் இதில் கதைக்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒப்புவிக்கப்பட்ட, யாரோ எழுதி கொடுக்க அது அப்படியே கொண்டு வந்தது. இதில் சில வார்த்தைகளை பார்த்தா கேபி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வருது. அதாவது அண்ணன் சம்பந்தமாக கேபி ஒரு 2009ஆம் ஆண்டு சில ஊடகங்களில் கொடுத்த பேட்டிகளில் வந்த அதே வசனங்களை இவையும் ஒப்புவிச்சு கொண்டு போயிடும். இதை பற்றி ஆய்வோட நான் விரைவில் உங்களுக்கு வெளியிட இருக்கிறேன். அதுக்கு முதல் இதில் இந்த தேசத்தின் முதல்வியின் இருப்பு, அவர் செய்கிற அந்த சந்திப்புகளால் ஒரு பதற்றத்துக்கு ஆளாக இருக்கிற அந்த தரப்பினுடைய வெளிப்பாடாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நேற்று நிராஜ் டேவிட் அண்ணா வெளியிட்டிருக்கார். என்ன படினா, நிராஜ் டேவிட் அண்ணா தண்ட நிகழ்ச்சி எதுவும் ஐபிசியில் கூட எனக்கு ஃபோர்வர்ட் பண்ணுறவர், எனக்கு நேராக வாட்ஸ்அப்பில் வரும். ஆனால் இது வேற இல்லை. நேற்று தான் எனக்கு ஒருத்தர் அடிச்சோன்னா இப்படி வந்திருக்கேன்னா நான் பார்த்தேன் வேற இல்லை, ஏன் எனக்கு அனுப்பலைன்னு பார்த்தால் அது வேறு ஒரு வேலையோடியில். ஆனால் அவற்ற குரலில் அவர் செய்கிறார் அந்த நிகழ்ச்சியை. சரி, அவர் என்னத்துக்காக இதை செய்கிறாருன்றதை அது அவருக்கு தான் தெரியும். அதான் சொன்னேன், கூலிக்கு மாரடிக்கும் போது அவர் சொல்றதை செய்யத்தானே வேணும். அவர் தனக்கு யார், அதை அவற்ற விருப்பம், அதை அவற்ற பிரச்சனை, அதை விடுவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி இப்படி ஒன்று இருக்குது, ஒருத்தர் தேசத்தின் முதல்வை பற்றி கதைக்கிறாருன்னு ஏற்றொருவர் சொன்னபோது சரி என்ன என்று பார்த்தால் அதில் தலைப்பில் கிடக்கு தளபதி விஜய் அண்டு.
அப்போ நான் நினைச்சேன் வந்து என்னென்னு சொன்னால் வந்து மாலதி அக்கா, முதல் பெண் மாவீரர் மாலதி அக்கா அவனுடைய அவாவோட வீரச்சாவடைந்த விஜய் என்று சொல்லி அக்கா அவரோட வீரச்சாவடைந்தவா அவாண்ட பேரில் யாராவது ஒரு ஆள் இயக்கத்தில் யாரும் இருந்த பெண் போராளி யாராவது ஹைக்க போய் நம்ம கொண்டு போட்டு பார்த்தா அது வந்து ஒரு ஆண். சரிதானே வந்து அப்போ சரி ஓகே அது பிரச்சனை இல்லை. அது இப்போ இவர் வந்து நான் அதை பற்றி விரிவாக ஆராயாமல் சரி அது என்ன என்ன விஷயமா இருக்கும் இப்படி ஒரு தளபதியை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே. சரிதானே அதாவது தளபதி என்று சொல்லும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கேர்னல் தரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இப்படி ஒருத்தரை நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. படங்களில் வந்திருப்பினோம் அவர் அந்த இது இந்த இதுன்று இருந்திருக்கலாம் வந்து இடைநிலையில் நிலைய தளபதிகள் வந்திருக்கிறோம். ஆனால் வந்து இப்போ உதாரணமாக வந்து சூசியன் என்ற மட்டத்திலேயோ சொர்ணமண்ண மட்டத்தில் இருக்கிற அந்த ரேங்குக்குரிய ஆக்கள் யாரும் வந்து இந்த பேரில் இருந்ததாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. அப்போ இதுக்கு அடுத்த மட்டத்தை சேர்ந்த அது மூன்றாம் நான்காம் மட்டத்தை சேர்ந்த ஒரு தளபதியாக இவர் இருந்திருக்கலாம். சரி அது பிரச்சனை இல்லை. இல்லை என்ன விடயம் என்று சொன்னால் அவர் கணக்க உளறி இருக்கிறார். நம்ம சொன்னது போல வந்து கணக்க ஒப்புவிக்கிற மாதிரி அதாவது யாரோ எழுதி கொடுக்க அதை அப்படியே உணர்ந்து ஒப்புவிச்ச மாதிரி அவர் கணக்க கதைக்க அதாவது நீங்கள் அதை விளங்குறேன்னு சொன்னால் அவர் இப்படி கதைக்கைகளை இடுமுவார் செடுமுவார் அங்கே கண்ணை உருட்டுவார். இது வந்து அந்த மனோவியல் நிபுணர்கள் சொல்வார்கள் வந்து அந்த பொய் சொல்லும்போது நேர பார்த்து கதைக்க மாட்டேன். நான் கூட கதைக்கிறேன்னு வந்து நான் நேராக தான் கதைக்கிறேன். நான் வந்து அங்கே இங்கே கண்ணை உருட்டையில் இங்கே நேராக தான் பார்க்கணும் கேமராவை. நான் இருமி செருமி கதைக்கிறேன்னா நான் கதைக்கிறது என்ன கதைக்கிறேன்னு எனக்கு தெரியும். மற்றவர் சொன்னதை நான் சொல்கிறேன்னா சரியா சொல்லணும்னு சொல்லி நான் கதைக்கிறேன். நான் என்னுடைய சுய சிந்தனையிலிருந்து இங்கே கதைக்கிறவங்க கூட வந்து சரி. அப்போ இவர் வந்து சிறுமலருக்கு தெரியுது அதில் வந்து கணக்கு பிரச்சனைகள் இருக்குன்ற அவர் சொல்கிறதில்ல. ஆனால் ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். அதாவது என்ன சொன்னால் இந்த தேசத்தின் புதல்வி துவாரகாவாக இது இருந்தால் இப்போ வந்து இருக்கிற சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் புதல்வி வந்து இருந்தால் 3 விடயங்களும் நாங்கள் பகுப்பாய்வு செய்ய பண்ணுவோம். ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் தேசத்தின் புதல்வி வந்து உண்மையாக அவாவாக இருந்தால் என்ன செய்திருப்பாங்க தங்கச்சி வந்து தன் போன்ற அதாவது படத்துறை ரீதியாக எது நகர போகிறான்னு சொன்னால் தன் போன்றவர்களை அணுகியிருப்பாவா தொடர்பு கொண்டிருப்பாவா. அடுத்தது அண்ணன் அண்ணி என்று இவர் சொல்வது மதுவதனி அக்காவை அவரோட நெருக்கமானவர்கள் அவர்களை அணிவிக்கிருப்பாவம். 3வது வந்து இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை தேசத்தின் குரல் பாலாண்மைக்கு பிறகு அடுத்த நிலைக்கு அன்னையால் அடையாளம் காணப்பட்ட விஸ்வநாதன் ருத்ரகுமார், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற சட்டத்தரணி, நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதமர் என்று சொல்லி தன்னைத்தானே பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற ருத்ரகுமாரன். மற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் நினைக்கிறேன் ஜோய் மகேஸ்வரன் அவர்களை வந்து தேசத்தின் புதல்வி அணுகியிருப்பாவாம். இந்த 3ஐயும் அவ செய்யாதால வந்தது தேசத்தின் புதல்வி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த விஜய் என்ற நபர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த 3 விஷயங்கள்ல நாங்கள் வந்து முதலாவது விஷயத்துக்கு வரோம். இந்த இவர் சொல்கிறார் வந்து தேசத்தின் புதல்வி வந்து தன்னை போன்றவர்களை அணி இருக்க வேண்டும்னு சொன்னால் முதலாவது கேள்வி, தேசத்தின் புதல்வி தன்னுடைய மாவினாள் உரையில் 2023 சொல்லிட்டா, கடந்த உரையிலையும் சொல்லிட்டா, தான் ஒரு ஜனநாயக விழுமியங்களை தழுவிய ஒரு அறவழியிலான ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு செயற்பாடுகளுக்காக தான் வந்திருக்கிறேன். எங்களோட மக்களுடைய உரிமைகளை அரசியல் ரீதியில் வென்றெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன்றதை வந்து அவள் வந்து ஆணித்தரமாக 2 தடவையும் சொல்லிட்டான். அப்போ இதில் வந்து படைத்துறைன்னு சொல்லி நீங்கள் கதைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அப்படி உங்களை போன்றவர்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை தான் இருக்க வேணும் என்று சொன்னால் இதில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேணும். ராஜ் டேவிட் அண்ணா கூட செய்யலாம் என்னென்னு சொன்னாலும் இந்த இறுதி யுத்தத்தில் இந்த இவர் வந்து 17ஆம் தேதி விஜய் என்றவர் வந்து 17ஆம் தேதி ஸ்ரீலங்கா இராணுவத்தில் சரணடைஞ்சிருக்கார். சரணடைஞ்ச பிறகு இவருக்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தடுப்பு காவலில் என்ன நடந்தது, இவர் என்ன சொன்னார், யாரையாவது காட்டி கொடுத்தாரா, ஏதாவது தவறுகள் செய்தாரா, இந்த போராட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டார், இதுகளையும் ஒருக்கா அதாவது சித்திரவதைகள் இதெல்லாம் இப்போ ஒரு இராணுவத்திட்ட எதிரி இராணுவத்திட்ட இன்னொரு இராணுவ சிப்பாய் பிடிபட்டாலோ அல்லது ஒரு போராளி பிடிபட்டாலோ நிச்சயமாக கடுமையான துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அதை தப்போணும் என்று சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஓகே நாங்கள் காட்டித்தாரோம் இல்லைன்னு சொன்னால் வந்து ஓரளவுக்கு விடுவாங்க. அப்போ ஒருவர் இதுக்காக வந்து பிடிபட்ட எல்லா போராளிகளையும் நான் இங்கே குறை சொல்ல வரல. ஆனால் அந்த ஒருவர் பிடிபட்டு நான் போராளியாக இருந்தேனா என்று சொல்லும்போது வெளியில் வந்து சொல்லும்போது நான் வந்து ஒரு இது அந்த தளபதி இந்த தளபதி சொல்லும்போது இந்த இதில் என்ன நடந்ததை நீங்கள் சொல்ல போகணும்.
சரிதானே? இது முக்கியமானது. ஏன்னு சொன்னா, நீங்கள் என்ன நிலையில இருந்த நீங்கள், என்ன செய்த நீங்கள், நீங்கள் யாரையும் காட்டிக் கொடுத்த நீங்களா என்றத நீங்கள் சொன்னால், மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ! இவர் சொல்றத நம்பலாம். இவர் வந்து இராணுவத்தினுடைய உளவாளி இல்லைன்னு. இல்லைன்னா நீங்கள் அத மூடி மறைச்சு போட்டு, உங்களுக்கு என்ன நடந்ததுன்றத நீங்க மூடி மறைச்சு, சிங்கள இராணுவத்தினுடைய பிடியில சிங்கள இராணுவம் உங்களுக்கு என்ன செய்ததுன்றத நீங்கள் சொல்லாம மறைத்தால், அங்க நீங்க ஸ்ரீலங்கா இராணுவத்த காப்பாத்துறீங்க 1. 2வது உங்கள் பற்றிய உண்மைய மறைச்சு போட்டு, உங்களுடைய இருக்கிற அந்த பலவீனமான பக்கத்த மறைச்சு போட்டு, பலமான பக்கத்த காட்டி மக்கள ஏமாத்த வாரீங்கன்னு தான் மக்கள் பார்த்தார்கள். அப்ப திரும்பவும் சொல்றேன். ஸ்ரீலங்கா ராணுவத்திட்ட சரணடைஞ்ச எல்லா போராளிகளையும் நான் இங்க வந்து சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு சூழல்ல சரணடைஞ்சவர்கள். அவர்களுக்கு குடும்பம், பிள்ளைகள் இருக்கு. அவர்களுக்கு ஒரு நியாயங்கள் இருக்குது. அ அத ஓரளவு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் வெளியில வந்து நான் வந்து இந்த தளபதி, இந்த இதுன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்தீங்கன்றதை சொல்ல வேணும். அப்ப உங்களோட இந்த விஜய் என்பவர் வந்து இவரே அணுகையில தங்கச்சி என்று சொன்னால், தங்கச்சி அணுகுறதுக்கு முதல் இப்போ உதாரணமா நான் ஒரு ஒரு முன்னாள் போராளிய வந்து நான் அணுகி அவரோட தொடர்பு கொண்டு அரசியல் ரீதியா வேலை செய்ய போறேன்னா, முதல் நான் யோசிப்பேன், இவர் எங்க நின்றவர்? இப்ப இவர் ராணுவத்தில நின்றவர்னா, நான் பயம் வரும் எனக்கு வந்து, சில வேளை ராணுவத்தில உளவாளியா இருப்பாருன்ற ஒரு பயம் மட்டும் வரும். அப்ப நான் அவர்ட்ட இருந்து தெளிவுபடுத்தணும். எனக்கு அவர் தெளிவுபடுத்தல சொல்லணும். தான் எப்படி இருந்தான்னு சொல்லணும். அடுத்தது இல்லைன்னா நான் எனக்கு தெரிஞ்சவர்கள வைத்து அவர் பற்றிய பின்னணியை வந்து விசாரிப்பேன். விசாரிச்சு அவர் உண்மையிலேயே அதில பிடிபட்ட போதும் உறுதியாக நின்றார், அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தால இன்னென்ன தவறுல சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவர் ஒத்துக்கொள்கிறார் என்று சொல்லும்போது, ஓகே இவரை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இவர் இருந்த சூழ்நிலை இவர் உண்மையாக நடக்கிறார். அப்ப இவரை நம்பலாமே என்றால், இவர் இப்ப வந்து சிலங்கா ராணுவத்தினர் கைக்கூலி இல்ல என்று நாங்க நம்புவோம். ஆனால் அவர் வந்து, நான் எதுவுமே செய்யல, நான் தந்திரமா தப்பி வந்தேன், நான் பிடிபட்டேன், அல்லது நான் ஒன்றுமே எனக்கு அப்படி ஒன்றுமே நடக்காத மாரி பொய் சொன்னால், எங்களுக்கு அவை சம்பந்தமாக சந்தேகம் இருந்தான். அதுபோல ஒருவேளை இந்த விஜய் என்பவரோடு தொடர்பு கொள்ளாமல் தேசம் போனதுக்கு காரணம் இருக்கலாம். சரி. அடுத்ததா அவர் சொல்றாரு என்ன சொன்னா வந்து, தனக்கு நெருக்கமான அதாவது அன்னைக்கு நெருக்கமானவர்கள், அன்னிக்கு நெருக்கமானவர்கள வந்து ஏந்துவாரகா தொடர்பு கொண்டேன். இதுல என்ன வேடிக்கை என்று சொன்னால், தேசத்தின் புதல்வியினுடைய பெரியம்மா, அதாவது மதிவதனி அக்காவினுடைய சகோதரி. அவ அவ போய் பார்த்துட்டு தான் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போய் தேசத்தின் முதலே பார்த்துட்டு வந்து, இது என்னுடைய தங்கச்சியின் மகள் தான் என்று உறுதியாக அவ சொன்னவ. ஏன் 2023 மாவீர் நாள் உரை முடிஞ்சா பிறகு, இது அவா இல்லை, வேறு ஒரு பெண் என்று ஒரு 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 மெல்லத்தனமான பிரச்சாரத்தை வந்து சிங்கள அரச புலனாய்வுத்துறையும் ஏனைய புலனாய்வு நிறுவனங்களுடைய கைக்கூலிகளும் செய்தபோது, இந்த சேரமான் தொலைக்காட்சிக்கு வந்து அருணா பெரியம்மா வந்து ஒரு செவி ஒன்றை வழங்கியிருந்தவா. அது ஒரு சின்ன பகுதியை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் முதல் முறையா சந்திச்ச அதே என்னுடைய தங்கையின் மகள் உண்மையான துவாரகா தான் அந்த மாவீரர் நாள் உரையாற்றி இருந்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த உரையை பார்த்து கொண்டிருந்தேன். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி அவ போலி துவாரகா இல்லை, என்னுடைய தங்கை, சொந்த தங்கையின் மகளே தான். அப்ப இந்த அருணா பெரியம்மா வந்து என்ன பொய்யா சொல்றா வந்து, அல்லது நீங்கள் சொல்றீங்களே வந்து தனக்கு நெருக்கமானவர்கள், அன்னைக்கு நெருக்கமான அணுக விட அன்னையினுடைய சகோதரியை தானே அணுகியிருக்கிறா வந்து தேசத்தின் பொருள் தன்னுடைய பெரியம்மாவை தான் அணுகியிருக்கிறா. அப்ப அது எப்படி பொய்யா வரும்? சரி, அவாவை தான் விடுவோம். அவாவை நீங்க வந்து ஓகே, அவாவை போட்டு தாக்குறீங்க எல்லாரும் வந்து. அடுத்த பக்கத்துல வந்து மதுவதனி அக்காவினுடைய தம்பி, அவனுடைய சகோதரன் சிறியண்ணன். அவர் தாய்மாமன், தேசத்தின் முதல்வி துவாரகாவனுடைய தாய்மாமன். அதாவது அவரும் அவருடைய மனைவியும் தான் சுவீரனுக்கு வந்து தேசத்தின் முதல்வி சிறு வயதில் 87 காலப்பகுதி 87 88 காலப்பகுதியில் வந்திருந்த போது அவர்களை வச்சு பராமரித்தவர்கள். அப்ப இந்த சிறியண்ணன் வந்து பகிரங்கமாக எல்லா இடங்களையும் வந்து சொல்றாரு, ஓ இது என்னுடைய மருமகள், என்னுடைய அக்காண்ட மகள் துவாரகாதான் என்று சொல்லி வந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இங்கேயே இந்த விஜய் என்றவர் சொன்ன அந்த பொய் வந்து உடைஞ்சு போகுது. அப்ப இப்பவும் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் பொண்டியில நடந்த தேசத்தின் முதல்வியினர் சந்திப்பில, அங்க அந்த நிகழ்வு, அந்த பொங்கல் விழா நிகழ்விலேயே வந்து மங்கள விளக்கு ஏற்றி விட்டதுல ஒரு ஆள் வந்து சிறியண்ணன்.
அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது, எப்படி இவர்கள் இந்த நிராஜ் டேவிடோ அல்லது இந்த விஜய் என்பவர்களோ வந்து சொல்வார்கள் வந்து தேச முதல்வருக்கு நெருக்கமானவர்களை ஏன் தொடர்பு கொள்ளவில்லை என்று எப்படி சொல்வார்கள் வந்து. அடுத்தது, இன்றைக்கு உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அதிபராக இருக்கின்ற அப்துல்லா அண்ணன். இப்ப இந்த அப்துல்லா அண்ணனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து, இந்த இவர் சொல்றார் வந்து, சொல்லிகளை வந்து தேசத்தின் முதல்வியோட தொடர்பு கொண்டவர் எல்லாம் வந்து போராட்டத்தோட சம்பந்தம் இல்லாதவர்கள், அல்லது கொஞ்சம் தொடர்பு உள்ளவர். இந்த அப்துல்லா அண்ணன் 87ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் தமிழீழத்தை ஆக்கிரமித்திருந்த போது, இந்திய ராணுவத்தின் கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டி கொண்டிருந்த ஒரு ஆள். அதாவது இந்த விஜய் என்று சொன்னவரோ அல்லது நிராஜ் டேவிட்குள்ள விரல் சுப்பி கொண்டிருந்த காலத்துல, இந்திய ராணுவத்தினுடைய கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டின ஒரு ஆள் தான் இந்த அப்துல்லா அண்ணன். அப்ப அவர் வந்து அப்புறம் அவரை வந்து ஒரு கட்டத்துல வந்து அவரை வந்து இந்திய ராணுவம் சிறப்பிடிச்சு கொண்டு வச்சிருந்து போட்டு அவர்கிட்டயே வந்து விசாரிச்சது அப்துல்லாவை தெரியுமாண்டு. அந்த அளவுக்கு ஒரு இந்திய ராணுவத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒருவர் தான் இந்த அப்துல்லா அண்ணன். அப்ப அந்த நேரத்துல விரல் சுபி கொண்டிருந்த இந்த நிராஜ் டேவிடோ சரி அல்லது வந்து இந்த விஜய் என்பவரோ வந்து இப்ப வந்து நின்று கொண்டு இப்படியான ஒரு ஒரு இதோட செய்யும் போது இது ஒரு இதை பார்த்து சிரிக்கிறதா அல்லது இது வந்து உண்மையிலேயே நீங்கள் திட்டமிட்டு செய்கிறீங்களா இப்படியான ஒரு வேலை என்ற ஒரு கேள்வியை வந்து இன்றைக்கு எங்களுக்குள்ள எழுப்புது. சரி, அடுத்ததாக இதைத்தான் விடுவோம். இவர் சொல்றார், இந்த ருத்ரகுமாரன் மற்ற ஜோய் மகேஸ்வரன் போன்றவர்களை ஏன் தேச புதல்வி தொடர்பு கொள்ள இல்லை. உண்மையில முதலாவது பாலா அண்ணன் 2006ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 14ஆம் தேதி இறந்த போது அண்ணன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது பாலா அண்ணன் வந்து இந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைமகன், ஒரு பிதாமகன். அவருடைய இடம் வந்து இட்டு நிரப்ப முடியாது. அதாவது அவற்ற இடத்துக்கு இனி யாரும் வரையிலாது. அது நான் திரும்பவும் தெளிவாக சொல்றேன். பாலாண்ண இடத்துக்கு பாலாண்ண உயிரோடு இருந்த காலத்திலும் சரி, பாலாண்ண இறந்த பிறகும் சரி, இனியும் சரி, அவரை போல ஒரு ஆளுமை மிக்கவர்கள் யாருமே உருவாக முடியாது, யாருமே இருக்க முடியாது, யாருமே கிளைம் பண்ணவும் இயலாது. நான் வந்து பாலாண்ணேன்ற வாரிசு, நான் தான் பாலாண்ணேன்னு யாரும் எவருக்கும் அப்படி ஒரு வரப்போறது இல்லை. இனி வந்து அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதன் வந்து வரப்போறது இல்லை. அப்படி இருக்கும்போது இது அன்னைக்கு தெரிஞ்சபடி அண்ணன் தெளிவாக வந்து அதை அறிவிச்சிட்டார். அப்ப அந்த இடத்துக்கு ருத்ரகுமாரனை விட்டேன்னு சொன்னால் இதை போல ஒரு சிறு உள்ளத்தனம் என்ன இருக்க முடியும்? இப்ப இது கூட தெரியாத இந்த விஜய் உண்மையில இயக்கத்திலே உண்மையில இருந்தவர் தானா? அல்ல ஏதாவது உண்மையில இவர் சொல்ற மாதிரி ஏதாவது சரி படங்கள் எல்லாம் விட்டு கிடக்கு இவர் இருந்தது நிற்கிறார்லாம் இவர் உண்மையில ஒரு இவர் சொல்ற மாதிரியானவரா அல்லது வந்து இவர் சும்மா மற்றவர்களுக்கு வந்து கட்டுக்கதையில விடுறாரா என்ற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு எழுப்புது. என்னன்னு சொன்னா வந்து பாலாண்ணன் இடத்துக்கு உத்தரமாறன அண்ணன் நியமிச்சவர் என்ற வந்து இவரோ வேறு யாருமோ நீங்க நிரூபிங்க. நீங்க நிரூபித்தால் நான் இந்த இடத்துல சவாலா சொல்றேன், தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து நான் நிரந்தரமாக ஒதுங்கி கொள்றேன். அதாவது பாலாண்ணன் இடத்துக்கு ருத்ரகுமாரன் அண்ணன் நியமிச்சவர்ன்றதை நீங்க நிரூபிங்கோ. நான் அடுத்த கட்டத்தில் இருந்து நான் வந்து அடுத்த கணமே வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து நான் நிரந்தரமாக ஒதுங்கி கொள்றதுக்கு என்று சொல்லி உங்களுக்கு சவால் வர்றது. சரி, அடுத்தபடியா பாலா அண்ணைய பாலசிங்கம் என்று நாங்கள் சொல்றதில்லை, சரிதானே? அதாவது இயக்கத்துக்கு எதிரான தரப்புகளை சேர்ந்தவர்கள் அல்லது பெரிதா இதை பற்றி தெரியாதவர்கள் என்ன செய்யணும்டா இவர் பாலசிங்கம் மென்டன் பாலசிங்கம் சொல்லுவார். இவர் சொல்வார் பாலசிங்கம் அண்ணேண்டு. இயக்கத்தில் ஒரு நெருக்கமான உயர்மட்ட தளபதி மட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே பாலா அண்ணேண்டு தான் அவரை தெரியும். அவரை பாலா அண்ணேட பாலா அங்கிள் என்று சொல்லி தான் கூப்பிடுகிறோம். இவர் என்ன பிறகு பாலசிங்கம் அண்ணேண்டு புதுசாக சொல்றார் வந்து இங்கேயே கேள்வி எழுதுது. உண்மையில் இவர் வந்து உண்மையிலேயே இயக்கத்தில் ஒரு முக்கியமானதில் இருந்தவர் தானா இந்த விஜய் என்று சொன்ன நபர் வந்து. சரி, அதை விடுவோம். இந்த ருத்ரகுமாரன் இந்த 15-16 வருஷமாகுது. இப்போ 16 வருஷமாக போகுது. இந்த 16 வருஷத்துக்குள்ள இந்த இவர் சொல்றார் விஜய் என்றவர் அன்னையால் அடையாளம் காட்டப்பட்ட பாலாண்ணன் இடத்துல இருக்கிறவர் சொன்னால் இவர் என்னத்தை சாதிச்சிருக்காரு இந்த ருத்ரகுமாரன் இவ்வளவு காலம்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 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 தர்க்க ரீதியாக கேட்குறேன் வந்து ருத்ரகுமாரன் ஒரு நாடு கடந்த அரசாங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு, அவர்கள் ஒரு அமைப்பு இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அந்த அமைப்பினுடைய தலைவர்
பிரதமர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார், பிரதம மந்திரி என்று. அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பிறகு அரசவை என்று ஒன்று இருக்கு. அது என்ன சாமான்னு எனக்கு தெரியாது. அரசவை என்று சொல்லினான். அது என்ன ஒரு கிங் இன் கோர்ட் மாதிரி இருக்கா அல்லது சரி அதை விடுவோம். பிறகு பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் ஒன்று இருக்காம், அதுக்கு ஒரு சபாநாயகராம், நாடாளுமன்ற உறுப்பினராம், அதாம் இதாம், அப்புறம் செனட் சபையாம், அந்த சபையாம் என்று சொல்லி இந்த ஆயர் மாதிரி எல்லாம் மாதிரிலாம் உடுத்துக்கொண்டு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல படங்கள் வந்தது வந்து அப்படியெல்லாம் வந்து இருக்கணுமா. சரி, ஓகே. இவ்வளவு பெரிய இந்த 16 வருஷமா இவ்வளவு அமைப்பை வச்சு கொண்டிருக்கிறவர் தமிழ் மக்களோட உரிமையை வெல்றதுக்கு இவர் என்னத்தை சாதிச்சு இருக்கிறார். இதுல வந்து நான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்பேன். வந்து நான் ஒரு தனிநபர், ஒரு தனிநபராக நான் வந்து ஓகே எங்களுடைய மக்களோட உரிமைகளை வந்து உரிமை போராட்டத்தை எடுத்து செல்ல வேணும், எங்களோட மக்களோட உரிமைகளை எடுத்து சொல்ல வேணும், எங்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்க தனி மனிதனாக சில வேலைகளை, அரசியல் ரீதியான வேலைகளை செய்து கொண்டு வாரோம். இந்த 16 வருஷமா செய்து கொண்டு வாரோம். நான் ஒரு தனிநபரும் இது ஒரு பெரிய ஒரு அமைப்பையும் நான் ஒரு சின்ன ஒப்புடனும் உங்களை செய்ய போகிறேன். இந்த ருத்ரகுமாரனுடைய அமைப்பு. இந்த ருத்ரகுமாரன் இந்த அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் தன்னுடைய வேறு ஏதாவது நாட்டு அமைச்சர்கள், ஒரு பிரதம மந்திரிகள் யாரை சந்திச்சிருக்கிறாரா, தமிழ் மக்களுக்காக சந்திச்சு ஒரு எங்களுடைய நியாயத்தை சொல்லியிருக்கிறாரா? குறைஞ்சபட்சம் பராக் ஒபாமா, ஜோ பைடன், அதுக்கு பிறகு வந்து ட்ரம்ப், இவரெல்லாம் இருக்கணும். வந்து 6வது ஒரு ஜனாதிபதியை தன் நாட்டில் சந்திச்சிருக்கிறாரா? ஒரு தனிநபராகிய என்னால் பிரித்தானியாவில் ஒரு பிரதமராக கேர் ஸ்டாமரை சந்திக்க முடியுதுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு அரசாங்கம் சொல்கின்ற இந்த ருத்ரகுமாரனால ஏன் ஒருத்தரையுமே சந்திக்க முடியவில்லை? சரி, அதுதான் விடுவோம். சரி, அந்த அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் யாரையாவது சந்திச்சு எங்களுடைய பிரச்சனையை பற்றி இவர் எதுவும், அல்லது வெளிநாட்டு அமைச்சர்கள் யாரையாவது சந்திச்சு எங்களுடைய பிரச்சனையை பற்றி இவர் ஏதாவது கழிச்சிருக்கிறாரா? அதாவது ஒரு தனிநபராக நான் ஒரு ஸ்ரீலங்காவை ஒரு இனநாயக நாடு குறிப்பிட்டு நடத்துகின்ற பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடத்தின ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வில் இன்றைக்கு பிரித்தானியாவுடைய சுகாதார அமைச்சராக இருக்கிற வெஸ்ட்ரீட்டிங் கலந்து கொள்ளும். முன்னர் கன்சர்வேட்டிவ் லிபரல் கூட்டணியில் டேவிட் கேமரனுடைய அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருந்த இப்போது வந்து லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சர் எட் டேவி கலந்து கொள்கின்றார். இந்த ருத்ரகுமார், அதாவது நான் ஒரு தனிநபர் நடத்திய இந்த கூட்டங்களில் இவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் ருத்ரகுமார் நடத்திய ஏதாவது ஒரு சந்திப்புகளில் ஒரு நாட்டு அமைச்சர்கள் யாராவது பங்கு பெற்றிருக்கிறார்களா? இதை வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட மேதாவிலாசத்தை பெருக்கிறதுக்காக சொல்லையில் இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். ஒரு அரசாங்கம், ஒரு அமைப்பு, அமைச்சர்கள் என்று பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிற இந்த ருத்ரகுமாரன், அது இந்த விஜி போன்ற பலர் ஆதரவு வழங்குகின்ற, சங்கீதன் போன்றவர்கள் ஆதரவு வழங்குகின்ற இந்த அமைப்பை சேர்ந்தவரால் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவரையோ ஒரு அமைச்சரையோ கூட வந்து சந்திக்க முடியலை. சரி, அதுதான் பரவாயில்ல, போகட்டும். தமிழ் மக்களை போல இந்த உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தன்னாட்சி உரிமைக்காக போராடுகின்ற இன்னொரு இனம் வந்து இந்த குர்திஸ் மக்கள். இந்த குர்திஸ் மக்கள் வந்து துருக்கியில் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் வந்து ஈராக்கில் வந்து அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு மாநில சுயாட்சி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு வந்து தனி இராணுவம், காவல்துறை, எல்லா கட்டமைப்பும், விமான நிலைய கட்டுப்பாடு கூட வேண்டி இருக்குது, அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கால வந்து சிரியாவில் இப்போ ஒரு கடந்த 11 வருஷமாக வந்து அசாத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி ஜெனரல் மஸ்லூம் அப்டி தலைமையில் இன்னும் ஒரு நிர்வாகம் ஒன்று உருவாகி இருக்குது. சர்வதேசத்தினுடைய ஆதரவை கொண்ட 2 குர்திஸ் மாநில அலகுகள் உருவாகி இருக்குது. இந்த மாநில அலகுகளோட உறவை ஏற்படுத்துறதுக்கு இந்த ருத்ரகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். 2017ஆம் ஆண்டு குர்திஸ்தானில் வந்து ஈராக்கிய குர்திஸ்தானில் வந்து அவர்கள் வந்து தனிநாட்டுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை செய்தார்கள். அதுக்கு உலகம் ஆதரவு வழங்கையில் அந்த சந்தர்ப்பத்தில் நான் அங்கே அழைக்கப்படுறேன். அதாவது ஒரு தனிநபராக நான் அங்கே அழைக்கப்படுறேன். அங்கே போய் நான் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களுடைய சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை, ஆலோசனை வழங்கி போட்டு நான் வரேன். அங்கே நான் போகும்போது அதுக்கு முதல் பிரித்தானியாவுக்கான குர்திஸ் தூதுவரை சந்திக்கிறேன்.
அதற்கு நான் போகிறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடந்த என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பிரித்தானிய அவருக்கான குருதி சூதரத்தினுடைய அரசியல் பொறுப்பாளர் வந்து அதில் வந்து கதைக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில். அதன் பிறகு நான் அங்கே போய் அங்கே இருக்கிற பியூகே என்று சொல்லப்படுகின்ற பேட்ரியோட்டிக் யூனியன் ஆஃப் கர்டிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய பொலிட் பியூரோ லீடர் மலா பக்தியார் அவர்களை சந்திக்கிறேன். நான் அங்கே போய் சந்தித்த விடயங்கள் வந்து குர்திஸ் தொலைக்காட்சிகளில் வருது. இது வந்து நான் ஒரு தனிநபராக நான் செய்யும்போது இந்த ருத்ரகுமார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அமெரிக்காவில் அங்கே இருக்கிற அமெரிக்காவுக்கான குதி சுதந்திரம் சந்திச்சு ஒரு படம் மண்டை போட்டு விட்டுறாரு வந்து. அப்போ இவ்வளவு பெரிய அரசாங்கம் இவ்வளவு கட்டமைப்பு இருக்கிறவே அங்கே அவங்க ஒரு நிர்வாகத்தை நடத்தி ஒரு இராணுவத்தை வச்சு ஒரு விமான நிலையங்களை வச்சு கொண்டு சர்வதேச விமான சேவைகளை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த நிர்வாகத்தோட உங்களுக்கு அந்த தூதரை தவிர வேற ஒருத்தரையும் சந்திக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களை நம்பி எப்படி இந்த ருத்ரவானை நம்பி எப்படி துவாரகா தொடர்பு கொள்வான்ட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அதான் பரவாயில்லை. இந்த மற்ற பிறகு வந்த காலங்களையாவது ஏதாவது உறவுகளை இவர் ஏற்படுத்த முயற்சித்தாராண்டா இவருடைய அமைச்சர்களோ இதுவரையும் எர்பில் என்று சொல்லப்படுகின்ற குருசான் தலைநகருக்கு போய் வந்ததே கிடையாது. அங்கே நடக்கின்ற ஜெனசைட் மாநாடு அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஹலாப்ஜா படுகொலைகள் அல்லது அண்மையில் நான் சென்றிருந்த பாசான் பிராந்தியத்துக்கு அங்கே நடந்த பாசானி படுகொலை இப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு தனி மனிதனாக நான் என்னுடைய என்னுடைய மேதாவிலாசத்துக்கான சொல்லல நான் ஒருவர் செய்யக்கூடியதை இந்த மிகப்பெரிய அமைப்பு ஏன் செய்ய முடியாம இருக்குது. இது நீங்கள் வந்து எல்லோரும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் பலருக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னா வந்து இவர் வந்து ஒரு இயக்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் தானே பாலாண்னைக்கு ஒரு சமமான ஒரு ரேங்கை கொண்டவர் தானே என்ற ஒரு கருத்து வந்து சிலருக்கு இருக்குது. உண்மையில அது பிழையான ஒரு புரிதல். இந்த ருத்ரமாரன் பற்றி நான் உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு இதொண்டா ஒரு புரிம்பார் நிகழ்ச்சி செய்யணும்னா செய்கிறேன் வந்து. ஆனால் அதுக்கு முதல் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னாங்க வந்து இந்த ருத்ரகுமாரன் வந்து 93-94 காலப்பகுதியில் வந்து லோரன்ஸ் இளவரன் அனத்துலசியில பொறுப்பாளராக இருக்கைக்குள்ள தான் இதுக்கு வாரேன். வந்தாலும் அவரை வந்து சட்ட ஆலோசகராக எடுக்கல அந்த நேரத்தில். அவர் எடுத்தது அப்போ அந்த நேரத்தில் சட்ட ஆலோசகராக கிட்டே இருந்த காலங்கள் அதுக்கு பிறகான காலத்தில் இருந்தது யாருன்னு சொன்னால் வந்து நடேசன் சத்யேந்திரா அண்ணன். அதாவது செலோவினுடைய திம்பு பேச்சுவார்த்தையில் செலோவினுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளராக இருந்த நடேசன் சத்யேந்திரா அவர்தான் அந்த காலப்பகுதியில் வந்து சட்ட ஆலோசகராக இருந்தவர். 95ஆம் ஆண்டு சந்திரியாவுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டது போல அது முறிந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒஸ்லோவில் ஒரு மாநாடு நடந்து அதில் போய் முதல் முறையாக வந்து திலகர் என்ன சொல்லி ருத்ரகுமாரன் போய் கதைக்கிறார். அதான் அவருடைய அந்த பிரவேசம் ஆரம்பிக்குது. 97ஆம் ஆண்டு 4 பேர் லண்டன்லையும் சந்திக்கிறாங்க ருத்ரகுமாரனை. ஜோய் மகேஸ்வரன் வந்து என்னோட வந்து ஒரே ரூம்லாம் நாங்கள் அதாவது கொஞ்சம் காலம் வந்து கேட்கல. அவர் தமிழர் புலனாய்வு கழகத்தினுடைய ஆஸ்திரேலியா பொறுப்பாளராக இருந்தார். கொஞ்சம் காலம் என்னோட வந்து ஒரே ரூம்லாம் வந்து நாங்கள் வந்து அப்போ அந்த இந்த ருத்ரகுமாரன் பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வந்து பின்வந்த காலங்களில் வந்து பாலாண்ண இவரை வந்து இதுக்கு கொண்டு வந்தது வந்து கேபியினுடைய அனைத்துலசியலுக்கு பொறுப்பாக இருந்த மெனோன்னு தான் கொண்டு வந்தவர். மெனோன்னையினுடைய ஒரு சட்ட ஆலோசகராக இருந்த ருத்ரகுமாரனை சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் 2002 காலப்பகுதியில் முதலாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு வந்து அங்கே இருந்து தூதுக்குழுக்கள் வர முடியாத சூழலில் வந்து ஒரு பக்கத்தில் சட்ட ரீதியாக இடைக்கால நிர்வாகம் பற்றி கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இன்னொரு பக்கத்தில் வந்து அபிவிருத்தி பற்றி கதைக்க வேண்டியிருந்தது. அந்த சூழலில் பாலாண்ண என்ன செய்தாருன்னா தாய்லாந்தில் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் அவரும் அண்டியும் மட்டும் கலந்து கொள்ளாமல் இவரையும் ருத்ரகுமாரனையும் ஜோய் மகேஸ்வரனையும் வந்து தங்களுடைய உதவியாளராக கொண்டு போகிறார்கள்.
வேறு சில பேரும் போனவியல். உதாரணமாக இன்றைக்கு இருக்கிற என்னுடைய நண்பர் கலாநிதி சுதாகர் நடராஜா, அன்றைக்கு அவர் கலாநிதி இல்லை, ஆனால் இப்போ கலாநிதியாக பட்டம் பெற்றிருக்கிறார். வந்து அவர் வந்து அந்த குழுவில் வந்து ஒரு ஊடக இணைப்பாளராக போயிருந்தவர். அது வெளியில் வராத விஷயம். ஆனால் நீங்கள் வந்து வாராண்யனுடைய போரும் சமாதானம் புத்தகத்தை எடுத்து வாட்சிங்கன்னு சொன்னால், War and Peace அல்லது போரும் சமாதானம் என்பது வந்து andanbalasingham.com என்ற இணையத்தில் இலவசமாக இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். தெளிவாக பாராயணன் எழுதியிருக்கார். வந்து ருத்ரகுமாரன் வந்து ஒரு உதவியாளராக அங்கே வரார். பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குன்னா, கருணாமனையும் தமிழ்ச்செல்வனையும் வந்து அன்னை அனுப்பி விடுறார். அப்போ அதால் வந்து ருத்ரகுமாரன் என்ன நடக்குதுன்னா, ருத்ரகுமாரன் ஜோய் மகேஸ்வரன் ரிசோர்ஸ் பர்சன் என்று சொல்கிறது, அதாவது வளவாளர்கள் அல்லது வள உதவியாளர்கள் குழுவில் வந்து இவர் அங்கம் வகிக்கிறார். இந்த மிச்சம் நடந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகளையும் இவர்கள் பிரதான பாத்திரம் அல்ல. அதில் வந்து பாலாண்ண, தமிழ்ச்செல்வண்ண, கருணாமான், அடுத்தது வந்து அடையலண்டி, இவர்களான அந்த முக்கியமான 4 பேச்சுவார்த்தைக்குழு உறுப்பினராக இருந்தவர்கள். ஜோய் மகேஸ்வரனும் ருத்ரகுமாரும் உதவியாளராக இருந்தவர்கள். பிறகு அந்த ஐஎஸ்டிஏ தயாரிக்கும் போது பாலாண்ணா கொஞ்சம் ஓய்வெடுக்கும் போது, அதை பற்றி நான் பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கலாம். வந்து ஓய்வெடுக்கும் போது ருத்ரகுமாரன் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து பாலாண்ணா சொல்கிறார் வந்து தமிழ்ச்செல்வன தலைமையில் அந்த ஐஎஸ்சிஏ தயாரிக்கிறதுக்கான சொல்லி அன்னைக்கு ஆலோசனை வழங்க, அதில் தமிழ்ச்செல்வனுடைய அன்னையினுடைய உதவியாளராகத்தான் ருத்ரகுமாரன் போகிறார். அன்னையுடைய உதவியாளராக இல்லை. அதில் சிவா வசுபதி, பேராசிரியர் சொர்ணராஜா இப்படின்னு சொல்லி பல நிபுணர்களும் அதில் கலந்து கொள்ளினோம். எல்லாரும் கலந்து அந்த ஐஎஸ்சிஏ தயாரிக்கப்படுது. ஐஎஸ்சியை தயாரிக்கப்பட்டு அந்த காலப்பகுதி தயாரிக்கப்பட்ட காலப்பகுதியில் பாலாண்ணன் லண்டனுக்கு வந்துட்டார். ஜான் பீட்டர்சன், நோர்வேயினுடைய வெளிநாட்டு அமைச்சர், பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த அந்த காலம் 6ஆம் சுற்று முடிய 7ஆவது சுற்று நடக்காண்ட சூழலில் போகும்போது பாலாண்ணன் இங்கே வந்ததால் அன்னையினுடைய மொழிபெயர்ப்பாளராக பக்கத்தில் ருத்ரகுமாரன் அமர்ந்திருக்கிறார். அந்த படத்தை தான் பிறகு ருத்ரகுமாரன் வச்சு பிரச்சாரம் செய்தவர். தான் அன்னையினுடைய வாரிசு, தான் இதை நடத்த போகிறோம். முதல் பாலாண்ணையுடைய வாரிசுன்னு சொன்னார், அப்புறம் அன்னையினுடைய வாரிசுன்னு சொன்னார். ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணன் வந்து எந்த ஒரு சந்திப்புக்கும் வந்து ருத்ரகுமாரனை தனக்கு பக்கத்தில் கூப்பிடவே இல்லை. அது ஏனென்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிதானே? இப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்து உங்களுக்கு அந்த வரலாறு தெரியலைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ஐஎஸ்டிஏ அதாவது இடைக்கால தன்னாட்சி நிர்வாக அதிகார சபை திட்டம் கையளிக்கப்பட்டு நோர்வே ஊடாக சந்திரியானம் கையளிக்கப்பட்ட பிறகு கிறிஸ் பட்டன், அதாவது யூரோப்பியன் கமிஷன், அதாவது ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைமை ஆணையாளர் கிறிஸ் பட்டன், பிரித்தானியா வச்சிருந்தார். இப்போ லோர்ட் பேட்டர்சன் நினைக்கிறேன் வந்து லோர்ட் பேட்டன், கிறிஸ் பட்டன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வந்து வன்னிக்கு போகிறார். அன்னையினுடைய பிறந்த நாள் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2003 போகிறேன். அப்போ போகும்போது பக்கத்தில் யார் நின்றவர்? ருத்ரகுமாரன் இல்லை, பாலாண்ணா அப்போ லண்டனில் இருக்கிறார். யார் நின்றது பக்கத்தில்? தமிழேந்தி அப்பாவை தான் அண்ணன் வந்து மொழிபெயர்ப்புக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறார். இதுக்கு பிறகு நடந்த சில சந்திப்புகள் எல்லாம் நடக்கும்போது ருத்ரகுமாரன் அழைக்கப்படையில 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெனீவாவில் திரும்பவும் ஜெனீவா 1 என்ற பேரில் வந்து போர் நிறுத்த அமலாக்கம் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுக்கு முதல் அந்த குழுவில் யாரை உள்ளடக்க வேணும் என்று சொல்லி கேள்வி. அதாவது நான் இதை சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், வேறு யாரும் சொன்னதை வச்சு நான் சொல்லுவேன். பாலாண்ண நான் அந்த நேரத்தில் வந்து ஐபிசியினுடைய தலைமை செய்தி ஆசிரியர் இருந்தான். அப்போது அந்த செய்திகளை பற்றி அவரோட கதைக்கும் போது அவர் எனக்கு சொன்ன சில விஷயங்களை வச்சு சொல்கிறேன். வந்து பாலாண்ண அங்கே போய் வந்து பேச்சுவார்த்தை குழுக்களை பற்றி அன்னையும் காய்ச்சி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை குழுவில் யாரை உள்ளடக்குற விடயம் பெறும்பொழுது பாலாண்ண சொல்கிறார், எங்களுக்கு ஒரு இராணுவம் சார்ந்த ஒரு ஆள் வந்து இதில் இருக்க வேணும். கருணா இப்போ இல்லை, தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். அப்போ கருணான இடத்துக்கு வந்து ஒரு தளபதி ஒரு ஆள் இதில் வர வேணும் என்று சொல்லி பாலாண்ண சொல்லும்போது தமிழ்ச்செல்வன் என்ன சொல்கிறார் வந்து கிழக்கில் இருந்து ஒரு ஆள் வாரது நல்லம் என்று சொல்லி இளந்திரியனை வந்து அவர் பரிந்துரைக்கிறார். அப்போ அப்படின்னா அண்ணோட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து இளந்திரியனோட ஜெயமண்ணையை வந்து அந்த குழுவில் இணைப்ப வேண்டும். அதை விட நடேசனையும் இந்த குழுவில் இணைக்கப்படுறார். அப்போ இந்த குழுவில் ருத்ரகுமாரன் இணைக்கப்படலை. ஜெனீவா 1 நீங்கள் வடிவாக போய் பாருங்க, இல்லை பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெனீவா 1 வந்து ருத்ரகுமாரன் இல்லை, அதாவது ரிசோர்ஸ் பர்சன்லையும் இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிக்குது, சட்ட நிபுணர்கள் எல்லாம் தங்களோட வரியினம் ஒரு 20-25 பேர் வெளிக்கிடினான்
ஸ்ரீலங்காவுடைய பழைய சட்டமா அதிபர், புதிய சட்டமா அதிபர், காவல்துறை மா அதிபர், புதிய எல்லாம் என்று சொல்லி ஒரு 20 பேருக்கிட்ட பிரசிடென்ட் கவுன்சில் அப்படின்லாம் வெளிக்கிட்டு வரும்போது தமிழ்ச்செல்வன் பாராணிட்ட கேட்டது உண்மையான சம்பவம். ருத்ரகுமாரன் நாங்கள் கேட்போமா என்று சொன்னபோது பாலாண்ட சொன்ன வசனத்தை சொல்றேன் வந்து, அவளா பேருக்கும் நானே வகுப்படுப்பேன் தனியாக. சரிதானே வந்து அவளா பேருக்கு அதாவது வந்த அவளை உண்மையாக நடந்தது மாதிரி தான். அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பாலாண்ண எல்லாருக்கும் போகப்படுத்தவர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தூதுக்குழுவை சேர்ந்தாக்கள் எல்லாருக்கும் போகப்படுத்த அந்த புத்தகமும் கொடுத்தவர். போரிஞ்சமான புத்தகத்தையும் வந்து கொப்பியும் எல்லாரும் கொடுத்துட்டு போனவர் வந்து. அப்போ அவர்களுக்கு பாலாண்ண சொன்னது நான் வகுப்படுத்தேன், ருத்ரகுமாரன் தேவையில்லை. அப்போ ருத்ரகுமாரன் வந்து அங்கே வந்து அன்னையும் வந்து அவரை அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணல, பாலா அன்னையும் வந்து அவரை வந்து உள்வாங்கிறத பற்றி கதைக்கையில். அப்போ இப்படி இருக்கும்போது பாலாண்ண சுவமீனம் இருக்கும்போது தமிழ்ச்செல்வன் தான் தனக்கு உதவியாக வந்து இந்த ஒஸ்லோவில் பிறகு நடந்த கண்காணிப்பு குழுவில் இருந்து ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் வெளியேற்றுவதை பற்றி நடந்த ஒரு ஜூன் மாதம் நடந்த சந்திப்பில் வந்து அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இயக்கத்தை தடை செய்த பிறகு அதுக்கு ருத்ரகுமாரன் தனக்கு உதவியாக்கப்பட்டவர். பிறகு 2வது ஜெனிவா ட்ரூவிலையும் வந்து தனக்கு உதவியாக்கப்பட்டவர். ஆனால் தமிழ்ச்செல்வனுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வீரஜாவுக்கு பிறகு அவருடைய இடத்துக்கு நியமிக்கப்பட்ட நடேசன் அண்ணன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ருத்ரகுமாரனை வந்து தனக்கு உதவியாக கூப்பிடவும் இல்லை. அண்ணன் வந்து தனக்கு உதவியாக ருத்ரகுமாரை கூப்பிட்டதாகவும் எந்த ஒரு பதிவும் இல்லை. இதில் ருத்ரகுமாரனை பயன்படுத்தினவர் யார் என்று சொன்னால் கேபி தான் 2009ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து நோர்வேயோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி போர் நிறுத்தத்தை கொண்டு வர சொல்லி அவருக்கு சொன்னபோது ஒரு பக்கத்தில் நடேசனை புலித்தேவானியாக்கள் முயற்சி செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தால் கேபி வாங்கி வேலை செய்யும் போது கேபிக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி ருத்ரகுமாரனை கூப்பிட்டார். அதுலேயும் ஒரு பாடி ஒன்று இருக்குது. அந்த பாடியை நான் சொல்லி போட்டு இந்த உசாவளை நிறைவு கொண்டு வரேன். கேபி ருத்ரகுமாரனை சொல்கிறார், மலேசியாவில் நிற்கிறார். மலேசியாவில் வந்து டோ ஹட்ரம் நோர்வேனுடைய தூதுவர் வர போகிறார் சந்திப்புக்கு. நீங்கள் வந்து மலேசியா தலைநகருக்கு டிக்கெட் போட்டு வாங்குவோம் என்று சொல்லியாச்சு. சரி, சந்திப்பு நடக்க போகுது. சந்திப்பு நடக்கிறது அன்றைக்கு காலமாக ருத்ரகுமாரன் வர்றதாக இருக்குது. மத்தியானம் சந்திப்பு நடக்கிறதா இருக்குது. ருத்ரகுமாரன் ஃபோன் அடிக்கிறார் கேபிக்கு. நான் வந்து நிற்கிறேன் ஏர்போர்ட்டில், ஆனால் அங்கடியாக ஒருத்தரையும் காடையிலேண்டு. அப்போ கேபி சொல்ல இல்லையே எங்கட நிற்குதுன்னு போட்டு அங்கே நடிச்சா சொல்ல நான் அவருடைய பேரையை எழுதி போட்டு பிடிச்சோன்னு நிற்கிறேன்னு சொல்லி. சரிதானே வந்து எங்கள் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் வந்து கேபியினுடைய உதவியாளர் போய் நிற்கிறார். ஆனால் ருத்ரகுமாரனை காணையில். ருத்ரகுமாரனுக்குள்ள நான் அங்கே நிற்கிறேன், ஆனால் உங்களுடைய ஆளை காணையிலேண்டு. கடைசியாக எந்த டெர்மினல் நிற்கிறீங்கள் எங்கே நிற்கிறீங்களேன்னு பார்த்தால் அவர் நின்றது கோலாலம்பூரில் இல்லை, அவர் நின்றது தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில். அப்போ கேபி அவருக்கு சொன்னது மலேசியா தலைநகருக்கு டிக்கெட்டை போட்டு வான்னு சொன்னால் கேபி கோலாலம்பூர் தான் மலேசியான தலைநகர் என்று சொல்ல இல்லை. இவன் வச்சுக்கொண்டார் மலேசியான தலைநகர் வந்து பேங்காக் நினச்சி போய் தாய்லாந்து தலைநகரில் போய் நின்று கொண்டு நான் பேச்சுவார்த்தைக்கு வந்து நிற்கிறேன். அவர் அந்த பேச்சுவார்த்தையில் முதலாவது இதை வந்து மிஸ் பண்ணி பிந்தி தான் போனவர் ஆமாது. அப்போ யோசிச்சு பாருங்கோ, ஒரு மலேசிய தலைநகரே கோலாலம்பூர்னு தெரியாமல் பேங்காக் என்று சொல்லி போன இந்த ருத்ரகுமாரனை நம்பியா இந்த எங்கள் தேசத்தின் வந்து கலைக்க வேணும். சரி, கடைசியாக அந்த ஜோய் மகேஸ்வரன் அவர்களை பற்றி நான் சொல்லிடுறேன். அவரை பற்றி எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னென்னு சொன்னால் அவர் வந்து இருந்தவர் பேச்சுவார்த்தையில் அந்த ரிசோர்ஸ் பர்சனாக இருந்தவர் உண்மை. பிறகு ஜெனிவா ட்ரூவிலாம் 1, 2 அவர் பங்கு பெற்ற இல்லை. ஆனால் 2ல் பங்கு பெற்றார் எனக்கு தெரியாது. 1ல் அவர் பங்கு பெற்றையில் வந்து பிறகு அவரும் கேபியோடு தான் கொஞ்ச நாள் வேலை செய்தவர். பிறகு நாடு கடந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது, அவர் காணாமல் போயிட்டார். அப்போ காணாமல் போன அவரை எங்கள் தங்கச்சி தேடி பிடிக்கிறது என்றபடியாக வந்து இந்த அபத்தமான கருத்துக்களை நான் திரும்பவும் சொல்லுவேன். நிராஜ் அன்னைக்கு உங்களுக்கு தார சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்யத்தான் வேணும். அதுக்காக உங்களை மடையனாக்குற மாதிரியான வேலையை நீங்கள் செய்து உங்களையே நீங்கள் அவமானப்படுத்திக் கொள்ளாமல் கொஞ்சம் யோசிச்சு, ஏனென்றால் நீங்கள் ஏதாவது இசக்கு பிசகா செய்தால் இதில் வந்து நான் வந்து உங்களை போட்டு உருட்டி எடுப்பேன். இதை வந்து விளங்கி கொண்டு கொஞ்சம் கவனமாக இந்த தளபதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து கதை கேட்கல கவனமாக கதைங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அதை பிறகு வந்து
அதை வச்சுக்கொண்டே நான் வந்து உசாவல் செய்வேன். இப்போ இந்த உசாவலே கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிட்டுது. இன்னும் பல நிமிட கணக்காக மணி நேர கணக்காக செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படியான முட்டாள்தனமான சில ஆக்களை கொண்டு வந்து கதைக்க விடுங்கோண்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். சரி உறவுகளே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சேரமான தொலைக்காட்சியில் சந்திக்கிறேன். வணக்கம் உறவுகளே.